வணக்கம், நான் தனலக்ஷ்மி. இன்றைக்கி நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, டிஎன்யூஎஸ்ஆர்பி ரிவிஷன் நோட்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் உங்களுக்கு பொது அறிவியல் பற்றிய கொஸ்டின் கேட்பாங்க, தமிழ் பகுதியிலேருந்தும் கேள்வி கேட்பாங்க. நீங்கள் 10ஆம் வகுப்பு பாடத்திட்டத்தில் என்ன இருக்கோ அந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே நீங்கள் டிஸ்கஸ் பண்ணாலே இந்த எக்ஸாமுக்கு போதுமானது. ஏன்னா இதோட சிலபஸ் உங்களுக்கு நீங்கள் பார்த்துருப்பீங்க. சிலபஸ் என்னென்னா ரொம்ப கம்மியான அளவு தான் பயாலஜி கொடுத்துருப்பாங்க. அதாவது மோஸ்ட்லி உயிரியல் சம்மந்தப்பட்டதாக தான் இருக்கும். அதுவும் இல்லாமல் நோய்கள் பற்றியும் அதுவும் நியூட்ரிஷன் அதாவது ஊட்டச்சத்து பற்றியும் மற்றும் மரபியல் பற்றிய பாடப்பகுதியில் மட்டும்தான் வரும். நீங்கள் இதை எப்படி ரெஃபர் பண்ணிக்கலான்னா 6வது 7வது 8ஆம் வகுப்பு இருக்குது பார்த்தீங்களா, அந்த புக்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் ரெஃபர் பண்ணாலே போதும். பேசிக்காக தமிழ்நாடு டெக்ஸ்ட் புக்கை நீங்கள் கோத்ரூ பண்ணி அதில் கேட்குற கொஸ்டின்ஸை நீங்கள் ஆன்சர் பண்ணாலே இந்த எக்ஸாமில் நீங்கள் பாஸ் பண்ணிடலாம். ஸோ ஃபஸ்ட் திங் என்னென்னா, நீங்கள் எந்த அளவுக்கு அதிகமான ரிவிஷன்ஸ் பண்ணுறீங்களோ கான்செப்டை, அட் த சேம் டைம் யூ ஹாவ் டு கோ த்ரூ ஸோ மெனி கொஸ்டின்ஸ் ஆல்சோ. ஸோ நீங்கள் கொஸ்டின்ஸ் எவ்வளோ அதிகமாக ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ யூ கேன் வெரி ஃபெமிலியர் வித் தட் டாபிக் ஆல்சோ. ரொம்ப கஷ்டமான கேள்விலாம் கேட்க போகிறது கிடையாது, இன்டெப்த்தாகவும் வர போகிறது இல்லை, டேரக்ட் கொஸ்டின்ஸாக தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் மரபியல் சார்ந்த கேள்வி கேட்கும்பொழுது ஜீன்ஸ்னால் என்ன, ஜீன்ஸில் குரோமோசோம்ஸ்னால் என்ன, அப்புறம் உடல் இனப்பெரு ஒரு ரீப்ரொடக்ஷனை பற்றி கேட்கும்போது இனப்பெருக்கத்தை பற்றி கேட்கும்போது உடல் இனப்பெருக்கம் என்றால் என்ன, பாலியல் இனப்பெருக்கம், பாலியல் இனப்பெருக்கம். ஸோ இப்படி தான் உங்களுக்கு பேசிக்கான கொஸ்டின்ஸாக இருக்கும். ஸோ இன்றைக்கி உங்களுக்கு ஒரு ரிவிஷன் மாதிரி ஒரு திரும்பி நீங்கள் அந்த பாடத்தெல்லாம் பற்றி ரிவைஸ் பண்ண மாதிரி இருக்கும். இப்போ நான் சொல்லக்கூடிய அந்த கான்செப்ட்ஸ் எல்லாமே. ஸோ நவ் வி மூவ் ஆன் டு தி டாபிக் நவ். முதல்ல நம்ம பார்க்கக்கூடியது பரம்பரை மரபியல், அதாவது ஹெரிடிட்டி பற்றி பார்க்க போகிறோம். பேசிக்காக நமக்கு என்ன தெரிஞ்சிருக்கும், மரபியல் என்பது என்ன, ஒரு ஜீனானது ஒரு தலைமுறையிலேருந்து அடுத்த தலைமுறை கடத்துவதை நம்ம பரம்பரை மரபியல்னு சொல்லுவோம். அப்போது பரம்பரை மரபியலில் ஹெரிடிட்டின்னு எடுத்துக்கும் போது அதோடைய குணாதிசயங்களாக இருக்கட்டும், அதோடைய வேறுபாடுகள், அதை பற்றியான மரபு அணுக்கள் சார்ந்த ஒரு படிப்புக்கு தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா ஜெனட்டிக்ஸ்ன்னு சொல்லுவோம், அதாவது மரபியலும் சார்ந்த படிப்புன்னு சொல்கிறோம். ஸோ த ஸ்டடி ஆஃப் தி inheritance, heredity and variations is called genetics. இதுக்கு இன்னொரு பேரை நம்ம கொடுக்கலாம், என்னென்னா ஜீன்ஸ் அண்ட் குரோமோசோம்ஸ். ஸ்பெசிஃபிக்காக நம்ம மரபியல் சொல்லிட்டுனாலே ஒரு தலைமுறையிலேருந்து அடுத்த தலைமுறை கடத்துவது நம்ம சொல்லியிருந்தாலும் கூட என்ன ஒரு பகுதியானது கடத்தப்படுகிறதுன்றது நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கணும். ஜீன் நம்ம ஒவ்வொரு மனிதராக இருக்கட்டும், இல்லை எந்த ஒரு உயிரினமாக இருக்கட்டும், இல்லை அது தாவரமாக இருக்கட்டும், இல்லைனா அது ஒரு மற்ற விலங்கு உயிரினம் இருக்கக்கூடிய முதுகெலும்பு உயிரிகள், முதுகெலும்பற்ற உயிரிகள், நம்ம ரெண்டாக பிரிக்கலாம். இந்த முதுகெலும்பு உயிரிகள் நம்ம என்ன சொல்கிறோன்னா வெர்டிபிரேட்ஸ். இன்வெர்டிபிரேட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா முதுகெலும்பு அற்றவைன்னு சொல்கிறோம். அது ப்ரோகேரியாட்ஸ் சொல்லக்கூடிய பாக்டீரியா கூட இருக்கட்டும், எந்த ஒரு உயிரினமாக இருந்தாலும் கூட கடத்தப்பட ஒரு பகுதியாக இருப்பது ஜீன். நம்ம ஜெனட்டிக்ஸ் லெவலில் படிக்கும் போது ஜீனுன்னு சொல்கிறோம், ஆனால் அதுவே மாலிகுலர் லெவலில் சொல்லும் போது இட் இஸ் தி டிஎன்ஏ ஸ்ட்ரக்சர். அப்போது நம்மளோட ஸ்டோரேஜ் இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் எங்கே ஸ்டோர் ஆகும்னு பார்த்தீங்கன்னா டிஎன்ஏல தான் ஸ்டோர் ஆகும். அப்போது ஒரு ஜென்ரேஷன் அடுத்த ஜெனரேஷனுக்கு நம்ம என்ன ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது ஜீன் சொல்கிறோம், அந்த ஜீன் தான் இட்ஸ் செக்மெண்ட் ஆஃப் டிஎன்ஏ. ஸோ முதல்ல நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம், ஜெனட்டிக்ஸ்னால் என்ன, இதுதான் பேசிக். நீங்கள் ஃபர்ஸ்ட் யூ அண்டர்ஸ்டாண்ட் எக்ஸாக்ட்லி வாட் இஸ் ஜீன் அப்படின்னு தெரிஞ்சிட்டாலே யூ கேன் லேர்ன் இட் வாட் டைப் ஆஃப் டிசீஸ் ஆல்சோ அக்கர் பை திஸ் genetics. That is a gene based diseases also we can understand easily. Now இப்போ நம்ம ஜெனட்டிக்ஸ் என்னென்னு பார்க்குறோம், அதாவது மரபியல் என்னென்னு பார்க்குறோம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போது ஹெரிடிட்டி. ஸோ பரம்பரை, ஹெரிடிட்டி என்பது தமிழில் பரம்பரைன்னு சொல்கிறோம். இந்த அடிப்படையாக என்னென்னா ஒரு இந்த ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் கடத்தப்படக்கூடிய ஜீன் பகுதிகளை தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா பரம்பரைன்னு சொல்கிறோம். கேரக்டர், குணவியல், என்ன கடத்தப்படுகிறது, அதோட பகுதி பொருட்கள் சொல்வது இன்ஃபர்மேஷன் தான். அப்போ இன்ஃபர்மேஷன் பாஸ் ஆகுதுன்னு சொன்னால் எங்கேருந்து கடத்தப்படும், பெற்றோர் இருந்து யாருக்கு, புது சந்ததிக்கு. அப்போது பெற்றோர் மற்றும் ஒரு புது சந்ததியினருக்கு அந்த மரபு சார்ந்த தகவல்களை கடத்துவதை தான் நம்ம என்ன சொல்கிறோம்னு பார்த்தீங்கன்னா இன்ஹெரிட்டன்ஸ் சொல்கிறோம். அப்போ அதோடைய கேரக்டர், கடத்தப்படக்கூடிய அம்சம் நம்ம கொடுக்குற பேர் தான் குணாதிசயம் அல்லது குணவியல். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பர்சனுடைய கண்ணு பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதோடைய ப்ரௌனிஷ் கலரில் இருக்கலாம், அதோடைய லென்ஸ் சொல்கிறோம் உங்களுக்கு. சில பேருக்கு பார்த்திங்கன்னா லைட் பிளாக்கிஷ் கலராகவும் இருக்கலாம். அப்போது ஒரு ஐயாக இருக்கட்டும், இல்லைனா அவங்களுடைய ஹேர் கலராக இருக்கட்டும், இந்த மாதிரியான
எக்ஸ்பிரஷன் கேரக்டர், அந்த குணத்தை பற்றி சொல்லக்கூடியது தான் குணவியல் நம்ம சொல்கிறோம். தென் வேரியேஷன், எப்படி வேரியேஷன் அக்கர் ஆகும்னு பார்க்கும்போது எல்லாருக்கும் ஒரே மாதிரியே ஹேர் கலர் இருக்காது. சில பேருக்கு பிளாக்கிஷ் கலராக இருக்கும், சில பேர் ப்ரௌனிஷ் கலராக இருக்கும். அப்போ இந்த கலரும் என்பது என்னென்னா இட்ஸ் ஒன் ஆஃப் தி ட்ரையட்ஸ் நம்ம சொல்கிறோம். ஒரு குணத்தின் மாறுபாடுகள், ஒரு குணத்தின் ஒரு மரபணுவின் மாற்று வடிவங்கள் சொல்லும் போது அதை மாற்று வடிவங்கள் ஒன்றும் இல்லை, அதான் அல்லீல் நம்ம சொல்கிறது. ஒரு ஜீனில் என்ன இருக்கும், அல்லீல் இருக்கும். ஸோ நான் உங்களுக்கு ஒன்று ஒன்றா சொல்லிட்டு வரேன். என்னென்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யூ ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட் ஜெனடிக்ஸ்னால் என்ன, அதுக்கப்புறமா ஹெரிடிட்டின்னா என்னென்னு பார்க்குறோம், அதாவது பரம்பரை என்பது என்றால் என்ன, அதுக்கப்புறமா கேரக்டர், அதுக்கப்புறம் வேரியேஷன் வேறுபாடுகள்ன்றதை பற்றி பார்க்குறோம். அப்போ ஒரு ஜீனில் இருக்கக்கூடிய அல்லீல் அதுதான் நம்மளுடைய எக்ஸ்ப்ரெஷன். ஒரு அல்லீல் தான் டிட்டர்மைன் பண்ண போகுது. அதாவது ஒரு மரபணு மாற்று வடிவங்கள் சொல்லக்கூடிய அல்லீல்கள் தான் ஒரு மனிதனுடைய நிறமாக இருக்கட்டும், அவங்களுடைய ஹேர் கலராக இருக்கட்டும், ஈவன் தான் அவங்களுடைய அந்த டீத் அரேஞ்ச்மெண்ட்டாக இருக்கட்டும், எவ்ரிதிங் இட்ஸ் டிட்டர்மைன்ட் பை தி அல்லீல். அப்போது ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தவங்க ஹைட்டாக இருக்காங்க, ஒருத்தவங்க குள்ளமாக இருக்காங்கன்னா அதை டிட்டர்மைன் பண்ணக்கூடியது எதுன்னா அல்லீல்ஸ், அதாவது ஒரு மரபணுவின் மாற்று வடிவங்கள் தான் டிட்டர்மைன் பண்ணணும். இது எல்லாமே பேசிக். ஸோ இப்போ இந்த பேசிக்கான விஷயம் தெரிஞ்சுக்கிட்டோம்னா ஃபர்தராக பார்க்கும்போது குரோமோசோம்ஸ்னால் என்ன, முதல் தடவையாக கிரிகார் ஜெகன் மோண்டல் என்ற சயின்டிஸ்ட் எப்படி ஒரு பட்டாணி செடியிலேருந்து அதை கண்டுபிடிச்சிருந்ததை நம்ம பார்க்க முடியும். ஸோ நவ் ஹெரிடிட்டி. வாட் இஸ் ஜெனடிக்ஸ்? இஸ் ஸ்டடி ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ், heredity and variation of character or study of genes or chromosomes. What is inheritance? It's a transmission of character from parent to progeny. What is variation? Difference between parents and offspring. So you must understand what is the difference between the inheritance and variation. It's a transmission of character, that is called inheritance. The difference between the parents and offspring is called variation. This is the difference you must understand when you are learning about the genetics. And also said what is trait? It's a variance of a character. Alternative form of a gene is called allele. For example, tall and dwarf. ஸோ இப்போ நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்னா ஜென்ரலாக என்னென்ன கீவேர்ட்ஸ் நம்ம யூஸ் பண்ணுவோன்றதை பார்த்துருந்தோம். நவ் வி மஸ்ட் நோ இட் ஒன் திங். சயின்டிஸ்ட் இது யார் கண்டுபிடிச்சாங்கன்னு தெரிஞ்சுக்கணும்ல. ஏதோ ஒன்றுமே எந்த சயின்டிஸ்ட் கண்டுபிடிச்சான்னு தெரிஞ்சுக்கும் போது தான் அவங்க எந்த அளவுக்கு அதில் ஆராய்ச்சிகள் பண்ணியிருக்கான்னு நம்ம தெரிஞ்சுக்க முடியும். கிரிகார் ஜோகன் மெண்டல். ஸோ இந்த சயின்டிஸ்ட் பற்றி தெரியாதவங்களும் இருக்க முடியாது. எடுத்தோடனே ஜெனடிக்ஸ்னாலே முதல்ல நமக்கு யார் ஞாபகத்துக்கு வரும்னா மெண்டல் தான் ஞாபகத்துக்கு வருவார். கிரிகார் ஜோகன் மெண்டல் மரபியல் தந்தை என்று அழைக்கப்படுகின்றார். ஸோ உங்களுக்கு பேசிக் கொஸ்டின்ஸ் கேட்டாங்கன்னா இப்படி தான் கொஸ்டின் கேட்பாங்க. மரபியல் தந்தை என்று அழைக்கப்படுவர் யார்? கிரிகார் ஜோகன் மெண்டல். தட்ஸ் ஆல். ஸோ இந்த மாதிரியான பேசிக் கொஸ்டின் அவங்க கேட்க போகிறாங்க. இன்டெப்த்தாக எதுவும் கேட்க போகிறது இல்லை. அண்ட் தென் அவர் எத்தனை வருஷம், அதாவது 7 years பார்த்திங்கன்னா அவர் ரிசர்ச் பண்ணுறாரு. தென் மெண்டல் 1822 அண்ட் 1884 இந்த பீரியட் ஆஃப் டைமை நீங்கள் ஞாபகத்துக்கு வச்சுக்கணும். ஏன்னா அவர் இவ்வளோ ரிசர்ச் பண்ணது எல்லாமே பார்த்திங்கன்னா பிளான்ஸ். ஜென்ரலாக மெண்டல் யாருன்னா அவர் மேத்தமெட்டிஷியன், அவர் கணிதவியல் அறிஞர், அவர் ஆசிரியர் துறவியாகவும் இருந்திருக்காரு. ஆனால் அவரோட மேத்தமெட்டிஷியனும் இருந்ததுனால அவருடைய ஆராய்ச்சிகள் எல்லாமே எப்படி கொடுத்துருக்காருன்னா இல்லை மேத்தமெட்டிக்கல் வியூவில் தான் கொடுத்துருப்பார். ஃபர்ஸ்ட் டைம் பயாலஜி இந்த அளவுக்கு மேத்தமெட்டிக்கல் வியூவில் சொன்ன சயின்டிஸ்ட் யாருமே கிடையாது. இவர் தான் ஃபர்ஸ்ட் டைம் கொடுக்குறாரு. பிகாஸ் இவர் பார்க்கும்போது குரோமோசோம் ஸ்ட்ரக்சரை பார்க்கல, ஜீன்ஸ் எப்படி இருக்குன்னு அவர் தெரியாது. அவர் ஜஸ்ட் ஒரு கார்டன் நடந்து போகிறாரு. போகும்போது அங்கே நிறைய பிளான்ஸை பார்க்கும்போது சில பிளான்ஸ் கொஞ்சம் ஹைட்டாகவும் இருக்குது, சில பிளான்ஸ் கம்மியாக ஷார்ட்டாக இருக்குன்றது கலர். பிகாஸ் சேம் பிளான்ட், ஆனால் அது சேம் பிளான்ட்லேயே டிஃப்ரெண்ட் ஹைட் இருக்கிறத பார்க்குறாரு. ஃபார் எக்ஸாம்பிள் பீ பிளான்ட். அந்த பீ பிளான்ட்டு சில பிளான்ட் டாலாக இருக்குது, சிலது ரொம்ப ஷார்ட்டாக இருக்குது, டாஃபாக இருக்குது. இது எப்படி வருதுன்றதை கண்டுபிடிக்கணும்னு நினைக்கிறார். அப்போ தான் அவர் ஆராய்ச்சியை முதல்ல தொடங்க ஆரம்பிக்கிறார். ஸோ மெண்டல் தான் ஜெனடிக்ஸுடைய, அதாவது மரபியல் தந்தை என்று அழைக்கப்படுகிறார். இதெல்லாம் பேசிக்கான விஷயம் நீங்கள் தெரிஞ்சிருக்கணும். அவர் இந்த மாதிரி அவரது சோதனைகள், அதாவது எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் நிறைய பண்ணுறாரு. இந்த எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் எல்லாமே என்னென்னா ஒரு நியூ மாடர்ன் ஜெனடிக்ஸ்க்கு மட்டும் இல்லை, ஜெனடிக்ஸை பற்றியான பல ஆராய்ச்சிகளுக்கு ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கக்கூடிய சோதனைகள் எதுன்னா அது மெண்டல் செஞ்ச சோதனைகள் தான். அவர் முதல்ல எந்த தாவரத்தில் பயன்படுத்தி இந்த மாதிரியான ஒரு ஆராய்ச்சியில் உட்படுத்தினார் பார்க்கும்பொழுது பட்டாணி செடிகள், பீ பிளான்ட், பைசம் சட்டிவம். ஸோ உங்களுக்கு ஒன்று தெரிஞ்சிருக்கணும், சயின்டிஃபிக் டேர்ம் என்ன, பீ பிளான்ட்டுக்கு பைசம் சட்டிவம், காமன் நேம் பீ பிளான்ட், பட்டாணி செடி. ஃபர்ஸ்ட் அவர் 7 கேரக்டர்ஸ், தட் மீன்ஸ் 7 பேர்ஸ் எடுக்கிறார். ஒரு பீ பிளான்ட்டில் 7 பேர்ஸ் ஆஃப் கேரக்டரை சூஸ் பண்ணுறார். பிகாஸ் வாட் ஹீ அப்சர்வ்ட்
morphological view of that plant, he took the characters. ஸோ அந்த மாதிரி எத்தனை பேர்ஸாக எடுத்திருக்காருன்னா 7 பேர்ஸாக எடுத்திருக்காரு. ட்ரையட்ஸ் பார்க்கும்போது 14 ட்ரையட்ஸாக இருக்குது. உங்களுக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் கொஸ்டின் கேட்டாங்கன்னா எவ்வளோ கேரக்டர் எடுத்திருக்காங்க அண்ட் தென் ஹவு மெனி ட்ரையட்ஸ்ன்னு தான் கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ மெண்டல் தன் ஆய்வுக்காக எத்தனை ஜோடிகளை உட்படுத்தினார் கேட்டால் 7 ஜோடிகள். தட் இஸ் தி கேரக்டர் நம்ம சொல்கிறது. மாறுபட்ட அதாவது மாறுபட்ட அல்லீல்களை கொண்ட அமைப்பை தான் ட்ரையட்ஸ் நம்ம சொல்ல வரும். ஸோ the scientist Georg Johann Mendel, father of genetics, and he is the first person who did the experiment in the heredity, and his experiments very useful to the modern scientist to complete the gene level of research also. And Mendel has chosen 7 pairs of contrasting character for his study, that is 14 triads. Reason for Mendel's success. மெண்டலுடைய ஒரு வெற்றிக்கான முக்கிய காரணம் என்ன? அவர் ஒரு பட்டாணி செடியில் ஒரு ஆராய்ச்சி உட்படுத்துகிறாரு. அந்த ஆராய்ச்சியில் அவர் வெற்றி பெறுகிற முக்கிய காரணம் என்னன்னு பார்க்கும்பொழுது அவர் எடுத்துகிட்ட பிளான்ட் செல்ஃப் பாலினேட்டிங். ஸோ பேசிக் கொஸ்டின்ஸாக உங்களுக்கு கேட்கணுன்னா ஒரு பீ பிளான்ட் அவர் எடுத்துக்க முக்கிய காரணம் ஒரு பிளான்ட் செல்ஃப் பாலினேஷனும் பண்ணும், கிராஸ் பாலினேஷனும் பண்ணும். அதாவது பார்த்திங்கன்னா சுய மரபருது, அதாவது மரபணு சேகரித்தல்னு சொல்கிறோம். அப்போ செல்ஃப் பாலினேஷன், கிராஸ் பாலினேஷன் சொல்லும் போது இந்த ரெண்டுமே தாவரங்கள் உட்படுத்தப்படும் பொழுது நேச்சுரலி செல்ஃப் பாலினேஷன் பிளான்ட்ஸ் எல்லா பிளான்ட்ஸுமே செல்ஃப் பாலினேஷனில் இருக்காது. பட் பீ பிளான்ட் அண்ட் சம் அதர் பிளான்ட்ஸ் இதெல்லாம் செல்ஃப் பாலினேஷன் போகுதோ அந்த மாதிரி பிளான்ட்ஸை நம்ம யூஸ் பண்ணும்போது ஈஸியாக நம்மளுடைய எக்ஸ்பிரிமெண்டலோட ரிசர்ச் சக்ஸஸ்ஃபுல் ஆகிறதுக்கு சான்ஸ் நிறையா இருக்கும். ஸோ அதனால் ஃபர்ஸ்ட் அவர் என்ன பண்ணுறாருன்னா செல்ஃப் பாலினேஷன் பிளான்ட்ஸ் எடுத்துக்கிறாரு. பீ பிளான்ட் செல்ஃப் பாலினேஷனாகவும் இருக்க முடியும், சுய கருவுறுதல், அதே மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிராஸ் பாலினேஷனாகவும் இருக்க முடியுது. இந்த 2 கண்டிஷனுமே பீ பிளான்ட்டுக்கு இருக்கிறதுனால தான் மெண்டல் என்ன பண்ணுறாருன்னா பீ பிளான்ட்டை சூஸ் பண்ணுறாரு. ஸோ அவர் சக்ஸஸை முதல் காரணம் அவர் சூஸ் பண்ண பிளான்ட் இயற்கையாகவே, அதாவது நேச்சுரல் செல்ஃப் பாலினேட்டிங் பிளான்ட். ஸோ தட்ஸ் த ரீசன் ஹீ சூஸ். அண்ட் செகண்ட், ஷார்ட் லைஃப் ஸ்பேன். இப்போ நம்ம ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறோம், நம்ம ஒரு 5 years 10 years எடுக்கிற மாதிரி ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் ரிசல்ட் வந்தால் நமக்கு பெனிஃபிட் இருக்காது. ஸோ இம்மீடியட் ரிசல்ட் நமக்கு கிடைக்கணும். அப்படி இமீடியட் ரிசல்ட் கிடைக்கிற மாதிரி நம்ம ஒரு ஸ்டடீஸ் பண்ணணும்னா கண்டிப்பாக எப்படி எடுக்கணும், பிளான்ஸ் பார்த்திங்கன்னா ஷார்ட் லைஃப் ஸ்பேனாக இருக்கணும். ஸோ ஹீ சோசன் எ ஷார்ட் லைஃப் ஸ்பேன் பிளான்ஸ், தட் இஸ் தி பீ பிளான்ட். ஸோ பீ பிளான்ட்டுக்கு என்ன இருக்குன்னா செல்ஃப் பாலினேட்டிங் இருக்குன்னு நேச்சுரலாகவே, அண்ட் தென் எ ஷார்ட் லைஃப் ஸ்பேன் இருக்கும். ஸோ we can get more generation also and cross pollination also. We can follow the cross pollination by using this plant. அப்போது இந்த பிளான்ட்டை வச்சு நம்மளால் கிராஸ் பாலினேஷன் பண்ண முடியும் ஈஸியாக. அண்ட் மோஸ்ட் ப்ராப்ளி இந்த பிளான்ட் ஒரு பைசெக்ஷுவல் ஃப்ளவர். ஸோ ஒரே பிளான்ட்லேயே ஸ்டேமன் ஆஸ் வெல் as கைனீஷியம் ரெண்டுமே ஒரே ஃப்ளவரில் இருந்ததுன்னா அதை நம்ம என்ன சொல்லுவோம், பைசெக்ஷுவல் ஃப்ளவர்ஸ்ன்னு சொல்லுவோம். இந்த மாதிரியான ஒரு ஃபீச்சர்ஸ்லாம் இருக்கிறதுனால தான் அவர் இந்த பிளான்ட்டை பார்த்திங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு எடுத்தார். அதில் சக்ஸஸ்ஃபுல்லாகவும் அவரோட ரிசல்ட்டையும் கொடுத்துருக்காரு. ஸோ மெண்டலை பொறுத்த வரைக்கும் அவர் தான் நமக்கு லா ஆஃப் செக்ரிகேஷன், லா ஆஃப் இண்டிபெண்டன்ட் அசார்ட்மெண்ட், இந்த மாதிரியான பல விஷயங்கள் சொல்லியிருக்காரு. அவர் பயன்படுத்திய பட்டாணி செடிகளை ஒரு பண்பு கலப்பு, தட் இஸ் மோனோ ஹைபிரிட் கிராஸ், இரு பண்பு கலப்பு டைபிரிட் கிராஸ். இந்த மோனோ ஹைபிரிட் கிராஸ், டைபிரிட் கிராஸ் ரெண்டுத்துலேயுமே அவர் லா ஆஃப் செக்ரிகேஷன், லா ஆஃப் இண்டிபெண்டன்ட் அசார்ட்மெண்ட்டை பற்றி தெளிவாக சொல்லியிருப்பார். அதனுடைய அர்த்தம் என்னென்னா ஒரு தாவரமோ இல்லை விலங்கு உயிரோ எதுவாக இருந்தாலும் அதோட அல்லீல்கள் எப்போவுமே அல்லீல்கள் ஒன்றோட ஒன்று கலப்பு ஆகாது. தட் இஸ் நெவர் மிக்சிங் டுகெதர். அந்த அல்லீல்ஸ் அதோடைய கேரக்டரை இண்டிவிஜுவலாக எக்ஸ்ப்ரெஸ் பண்ணும். அது டாமினண்ட்டாக இருக்கட்டும், ஓங்குத்தன்மையாக இருக்கக்கூடிய அல்லீலாக இருக்கட்டும், இல்லை ஒடுங்குத்தன்மையாக இருக்கக்கூடிய அல்லீலாக இருக்கட்டும். இப்போ ஓங்குத்தன்மைன்னு சொல்லும் போது டாமினண்ட் அல்லீல், அதுவே ஒடுங்குத்தன்மைன்னு சொல்லும் போது ரிசசிவ் அல்லீல். ஸோ அல்லீலுடைய எக்ஸ்ப்ரெஷனை பேஸ் பண்ணி நம்ம டாமினண்ட் அல்லீல் அண்ட் ரிசசிவ் அல்லீல் சொல்கிறோம். நேச்சுரலி ஒரு எவல்யூஷனில் ஒரு நியூ ஆர்கானிசம் வரும்போது முதல்ல வந்த அல்லீல் எதுன்னு பார்த்திங்கன்னா டாமினண்ட் அல்லீல் தான். அது எப்போ மியூட்டேட் ஆகுதோ அப்போ அதுக்கு நம்ம கொடுக்குற பேர் தான் ரிசசிவ் அல்லீல், ஒடுங்கு தன்மையுடைய அல்லீல் என்று அழைக்கப்படுகிறது. ஸோ இதெல்லாம் உங்களுக்கு பேசிக்கான விஷயம். இப்போ இது சம்மந்தமாக எந்த கேள்வி கேட்டாலும் நீங்கள் ஈஸியாக ஆன்சர் பண்ண முடியும். இப்போது இதெல்லாம் மரபியல் சார்ந்த ஒரு விஷயமா இருக்கும்பொழுது இதை நம்ம எப்படி ஒரு நவீன விவசாய முறைக்கு பயன்படுத்த முடியும்? பிகாஸ் ஹியூமன் பீயிங்ஸ் வி நீட் லாட் ஆஃப் ஃபுட் ஃபார் அவர் கன்சம்ஷன். நம்மளோட உணவு தேவையை பூர்த்தி செய்யணும்னா நம்ம கண்டிப்பாக இதில் நிறைய ரிசர்ச் பண்ணும்போது தான் ப்ரொடக்ஷனை இன்க்ரீஸ் பண்ண முடியும். அப்போ மகசூலை அதிகப்படுத்தணும், பயிரிடுதலை அதிகப்படுத்தணும்னா நம்ம நவீன விவசாய முறையில் பல முறைகளை கொண்டு வரணும் இந்த ஜீனை
பயன்படுத்தும் முறையில். அப்போ தாவரங்கள் பயிரிடுவதில் என்ன மரபுகளை நம்ம பயன்படுத்தலாம்? நவீன விவசாய நடைமுறைகள் மற்றும் பயிர் மேம்பாடு. இதில் வந்து இது என்ன நம்ம தெரிஞ்சுக்கணுன்னா, தாவரங்கள் பயிரிடுவதில் மேற்கொள்ளப்படும் நவீன விவசாய செயல்பாடுகளே மேம்படுத்தப்பட்ட விவசாய நடைமுறை என்று அழைக்கப்படுகின்றன. அதாவது நம்ம என்னெல்லாம் முறைகளை பயன்படுத்தி பயிரை வந்து அதிக மகசூலை கொடுக்க முடியும் அப்படின்னு நம்ம கொண்டு வரமோ அதுக்கு பேர் தான் நவீன விவசாய நடைமுறை மற்றும் பயிர் மேம்பாடு என்று அழைக்கப்படுகிறது. சரி, ஓகே, இதில் நம்ம என்ன தான் பண்ணுவாங்க அந்த ரிசர்ச் பண்ணுறவங்கன்னு பார்க்கும்போது, மண் வளத்தை எப்படி மேம்படுத்தலாம், மண்ணை எப்படி பண்படுத்துதல், விதைத்தல், எந்த முறையில் விதைத்த முறையில் நம்ம வந்து செயல்படுத்தலாம், இயற்கை உரங்களை எந்த அளவு பயன்படுத்தலாம், அறுவடை செய்யக்கூடிய கால அளவுகள் என்ன, கதிர் அடித்தல், அதாவது அறுவடை செய்தக்கூடிய அந்த நேரத்தோட சேர்த்து கதிர் அடித்தலை பற்றியும், கதிர் அடித்தல் என்பது தான் நம்ம அந்த ப்ராடக்டை வந்து ரிமூவ் பண்ண போகிறோம்னு அர்த்தம். மற்றும் சேமிப்பு, ஸ்டோரேஜ். ஸோ இந்த ஃபுட் ஸ்டோரேஜ் பிளேஸ்ன்னு சொல்லுவோம். இது எல்லாமே ரொம்ப முக்கியமாக கருதப்படுகிறது. இதில் நவீன விவசாய நடைமுறைக்கு அது அதிக மகசூலை தரக்கூடியதாக இருக்கணும், உயர்ந்த தரம் உடையதாக இருக்கணும், நோய் எதிர்ப்பு திறன் இருக்கணும். பிகாஸ் மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா இந்த என்விரான்மெண்ட்டில் இருக்கக்கூடிய நிறைய மைக்ரோப்ஸ், அதாவது நுண்ணுயிரினால ஒரு தாவரமானது பாதிக்கப்படுறது காரணங்கள் அதிகமாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், if the fungus or even some other arthropod organism like insects also affect the plant growth. அப்போ என்னாகும், நோய் எதிர்ப்பு திறன் கொண்ட ஒரு தாவரத்தையும் நம்ம உற்பத்தி செய்யக்கூடியதாக இருக்கணும். ஸோ இது எல்லாமே என்னென்னா தாவர பெருக்கிறதுக்கு மட்டும் இல்லை, அதோடைய உற்பத்தி திறனை அதிகப்படுத்த மட்டும் கிடையாது, ஒரு குறுகிய காலத்தில் நம்ம சாகுபடி பண்ணுவதற்கும் இது பயன்படுவதாக இருக்கும் இந்த நவீன விவசாய நடைமுறைகள். நவ் மாடர்ன் அக்ரிகல்ச்சரல் ப்ராக்டிஸ் அண்ட் கிராப் இம்ப்ரூவ்மெண்ட். மாடர்ன் அக்ரிகல்ச்சர் ப்ராக்டிசஸ் ஆர் ஆக்டிவிட்டீஸ் carried out to improve cultivation of plants. So first we have to understand how do we prepare that crop improvement by following the soil sowing, applications of manuring, that is the natural manure, and fertilizers, proper irrigation and protection from weeds, because unwanted plants are called weeds, and pest harvesting. So these things we need to follow the to increase the crop ப்ரொடக்ஷன். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா க்ரீன் ரெவல்யூஷன், அதாவது பசுமை புரட்சி. பசுமை புரட்சி ஒரு திட்டம் வந்து பார்த்திங்கன்னா எதுக்காக அதை உருவாக்குனாங்கன்னா, ஒரு உணவு தேவையை பூர்த்தி செய்வதற்காக உருவாக்கப்பட்டது தான். அதில் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாகவும் இந்தியன் சயின்டிஸ்ட் பண்ணியிருக்காங்க. அப்போ க்ரீன் ரெவல்யூஷன், பசுமை புரட்சினால் நமக்கு என்னெல்லாம் ஒரு பெனிஃபிட் வந்து பார்க்கும்போது, அதிக மகசூல் மற்றும் உயர் தரத்திற்கான பயிர் பெருக்கத்தை உருவாக்க முடிஞ்சது. தட் இஸ் ப்ரீடிங் ஃபார் ஹை ஈல்டிங் அண்ட் பெட்டர் குவாலிட்டி. அண்ட் தென் நோய் எதிர்ப்பு திறனுக்கான பயிர் பெருக்கம். நம்ம ஒரு ப்ரீடிங் பண்ணுறோம், பிளான் ப்ரீடிங் பண்ணுறோன்னா நம்ம எந்த பெனிஃபிட்காக பண்ணுவோம்? ஒன்று, ப்ரொடக்ஷன் அதிகமாக இருக்கணும், குவாலிட்டி நல்லா இருக்கணும், அது டிசீஸ் அட்டாக் ஆகாமல் இருக்கணும். பிகாஸ் டிசீஸ் அட்டாக் ஆச்சுன்னா ஹீல்டிங் குறைஞ்சிரும். தென் ஹீல்டிங் குறைஞ்சிருச்சுனால என்னாகும், கன்சம்ஷனுக்கான ப்ராடக்ட் நம்ம வந்து டெலிவர் பண்ண முடியாது பீப்புளுக்கு. ஸோ இந்த மாதிரி நிறைய இஷ்யூஸ் வரும்போது we need to consider about the disease also. So plan bring for disease resistance variety and plan for insects and pest resistance. அதான் சொன்னேன், பூச்சிகள் தாக்கத்துக்கு வந்து அதிகமாகும். பிகாஸ் என்விரான்மெண்ட்டில் we cannot predict எந்த பிளான்ட் வந்து எந்த இன்செக்ட்ஸ் வந்து இன்ஃபெக்ட் பண்ண சொல்ல முடியாது. பட் nowadays we can found பர்டிகுலர் பிளான்ட்டை வந்து பர்டிகுலர் இன்செக்ட்ஸ் தான் இன்ஃபெக்ட் பண்ண முடியாத அளவுக்கு நம்ம ரிசர்ச் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ அந்த இன்ஃபெக்ட்லேருந்து அந்த பிளான்ட் எப்படி ப்ரொடக்ட் பண்ணுறது கூட நம்ம பார்க்குறோம். பிகாஸ் எல்லா இன்செக்ட்ஸுமே ஒரு பிளான்ட் அஃபெக்ட் பண்ண போகிறதில்ல. சம் யூஸ்ஃபுல் இன்செக்ட்ஸ் ஆல்சோ ப்ரெசன்ட் ஃபார் தி பாலினேஷன் ஆஃப் தி பிளான்ட். அப்போது நம்ம யூஸ் பண்ண இந்த ஃபெர்டிலைசர்ஸ் வந்து யூஸ்ஃபுல் இன்செக்ட்ஸை வந்து அஃபெக்ட் பண்ணக்கூடாது. பிகாஸ் பாலினேஷன் அந்த இன்செக்ட்ஸ் இல்லைன்னா அந்த பிளான்ட்டே வந்து உங்களுக்கு ரீப்ரொடக்ஷனை இன்வால்வ் ஆக முடியாதுன்னா கண்டிப்பாக அந்த இன்செக்ட்ஸும் ப்ரொடக்ஷன் பண்ணி ஆகணும். அப்போது தீங்கு அளிக்கக்கூடிய அந்த பூச்சிகளிலிருந்து பயிர்களை பாதுகாக்கணும். அப்போ பிளான் ப்ரீடிங் எதுக்காகவும் பண்ணனா இன்செக்ட்ஸ் அண்ட் பெஸ்ட் ரெசிஸ்டன்ஸாக பண்ணுறோம். பிளான் ப்ரீடிங் ஃபார் இம்ப்ரூவ்மெண்ட் நியூட்ரிஷனல் குவாலிட்டி, அதாவது உணத்தின் ஊட்டச்சத்தின் தரத்தை உயர்த்துவதற்கும் நம்ம அதை பயன்படுத்துகிறோம். நெக்ஸ்ட், பயிர் மேம்பாட்டிற்கான பயிர் பெருக்க முறைகள், மெத்தட்ஸ் ஃபார் பிளான் ப்ரீடிங் ஃபார் கிராப் இம்ப்ரூவ்மெண்ட். இப்போ நம்ம பார்த்துருக்குறது எல்லாமே ஒரு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் கொஸ்டின்ஸ் தான் பார்த்துட்ருக்கோம். அதில் நீங்கள் என்ன அண்டர்ஸ்டாண்ட்னா நவீன மேம்பாட்டு முறை எதுக்கு, பயிர் பெருக்கத்துக்குன்னு பார்க்குறோம். அப்போ என்ன பயிர் மேம்பாடுக்கான முறைகள் என்னென்ன ஃபாலோ பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தோன்னா, புதிய வகை தாவரங்களும் அறிமுகம், இன்ட்ரொடக்ஷன் ஆஃப் நியூ வெரைட்டிஸ் ஆஃப் பிளான்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள், நான் ஒரு மேங்கோவே எடுத்துக்கிறேன், அதில் 1000 வெரைட்டிஸ் ஆஃப் பிளான்ஸ் இந்தியாவில் மட்டுமே இருக்குது. அப்போ நம்ம அதை நியூவாக இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது நம்மளுடைய ப்ரொடக்ஷன் இன்க்ரீஸ் பண்ணுறோம். அதோடைய ஃப்ளேவர் ஆல்சோ குட்டாக இருக்கும் போது என்ன ஆகுனா
இட் வில் கன்சம்ஷனும் நமக்கு அது இன்க்ரீஸ் ஆக போகுது. அடுத்தது தேர்வு செய்தல். எந்த மாதிரியான பயிரை நம்ம ஒரு குறிப்பிட்ட காலத்தில் நம்ம பயன்படுத்த முடியும், அப்போ தேர்வு செய்தல் எந்த பயிரை நம்ம பயிரிடலாம் என்று. மூணாவது பன்மய பயிர் பெருக்கம், பாலிப்ளாய்டி ப்ரீடிங். ஒரு தவறமானது அந்த பன்மய பயிர் பெருக்க முறையில் இருந்ததுன்னா நம்மளால் அதிகமான மகசூலை உற்பத்தி செய்ய முடியும். ஸோ அந்த முறையை நம்ம நம்மளால் செயல்படுத்த முடியும். நான்காவது சடுதி மாற்ற பயிர் பெருக்கம், தட் இஸ் மியூட்டேஷன் ப்ரீடிங். ஸோ ஜென்ரலாக வாட் இஸ் மியூட்டேஷன்? ஒரு ஜீன்ஸில் என்ன சேஞ்சஸ் நடக்குதோ தட் இஸ் கால்ட் அஸ் வாட் மியூட்டேஷன். தமிழில் சடுதி மாற்றம்னு சொல்கிறது. இந்த சடுதி மாற்றம் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு நியூ பிளான்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணோன்னா கண்டினியூ ஜெனரேஷன் டு ஜெனரேஷன் அதுக்கு போயிட்டே தான் இருக்கும். இந்த மியூட்டேஷன் ப்ரீடிங் பண்ணும்போது நியூ குவாலிட்டி ஆஃப் பிளான்ட்ஸை ப்ரொடியூஸ் பண்ண முடியும். நம்ம எந்த டிசைர் கேட் இருக்கோ அதை நம்மளால் ப்ரொடியூஸ் பண்ண முடியும். ஸோ திஸ் இஸ் ஆல்சோ யூஸ்ஃபுல் இன் தி பிளான்ட் ப்ரீடிங். அதாவது தாவரங்கள் பயிர் பெருக்க முறைக்கு இது ஒரு முக்கியமான காரணமாக கருதப்படுகிறது. அடுத்தது ஹைபிரிடைசேஷன், தட் இஸ் கலப்பினமாக்கம். ஸோ ஜென்ரலாக ஒரு பிளான்ட்டை நம்ம எது எடுப்போம், ஒரு டிசைர் கேரக்டர் பிளான்ட்டை எடுத்து நம்ம கிராஸ் பண்ணுறோம்ல, அதுதான் ஹைபிரிடைசேஷன் ஆர் கலப்பினமாக்கம்னு சொல்கிறோம். நம்ம ஏன் இப்படி கிராஸ் பண்ணணும்? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு கரும்பு செடி வச்சுருக்கேன். அந்த கரும்பு செடி ஈல்டிங் நிறையா கொடுக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் சவுத் இந்தியாவில் இருக்கக்கூடிய கரும்பு செடிலாம் சுகர் குவாலிட்டி அதிகமாக இருக்கும், அதோடைய ஈல்டிங்கும் அதிகமாக இருக்கும். பட் நார்த் இந்தியாவில் இருக்கக்கூடிய அந்த சுகர் கேன் பார்த்தீங்கன்னா ஈல்டிங் கம்மியாக இருக்கும், குவாலிட்டி வைஸும் பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்கும், சுகருடைய கண்டென்ட்டும் கம்மியாக இருக்கும் கரும்பில். அப்போ என்ன பண்ணுறாங்க சயின்டிஸ்ட், சவுத் இந்தியன் கரும்பு இருக்குது பார்த்திங்களா, அதாவது தென் மாநிலத்தோடைய அந்த கரும்பை அந்த நார்த் இந்தியன் கரும்போட கிராஸ் பண்ணுறாங்க ஹைபிரிடைசேஷன் பண்ணும்போது. இப்போ அந்த நார்த் இந்தியன் சுகர் கேனில் என்ன இருக்கும், ஹை ஈல்டிங்கும் வந்துடும், ஹை ரிச் கண்டென்ட் ஆஃப் சுகரும் அதில் இருக்கும், குளுக்கோஸ் மாலிகூல்ஸ், அதாவது இனிப்பு சுவையை கொடுக்கக்கூடிய குளுக்கோஸும் அதிகமாக இருக்கும். ஸோ இது ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஒரு ரிசர்ச் தான். அப்போது நம்ம டிசைட் கேரக்டராக ஒரு பிளான்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணணும்னா கூட நம்ம என்ன பண்ண முடியும், ஹைபிரிடைசேஷன் மெத்தடில் பண்ண முடியும். ஸோ இது எல்லாமே எதுக்கான பயிர் மகசூலை அதிகப்படுத்துவதற்கான ஒரு பயிர் பெருக்க முறைகள். அடுத்தது விலங்கின கலப்பு. ஸோ நம்ம எப்படி ஒரு பிளான்ட் ஹைபிரிடைசேஷன் பார்க்குறோமோ அது மாதிரி விலங்கின கலப்பு என்பதும் பார்க்கணும். ஏன்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஹியூமன்ஸோட ஒரு ட்ரக்ஸ் ப்ரொடியூஷன் பார்த்திங்கன்னா நம்ம எந்த ஆன்டிபயோட்டிக் யூஸ் பண்ணால் ஃபர்ஸ்ட் நமக்கு அதை யூஸ் பண்ண போகிறது இல்லை, ஃபஸ்ட்டு டெஸ்ட் பண்ணுறது எதுக்குன்னா அனிமல்ஸ்க்கு தான். அந்த அனிமல்ஸ்க்கு எந்த ப்ராப்ளமும் அரைஸ் ஆகலை, சர்வைவலாக இருக்குதுன்னு சொன்னதான் ஃபர்ஸ்ட் தான் அந்த ட்ரக்கை யாருக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஹியூமன்ஸோட பாடிக்கு அவங்க அந்த ட்ரக்ஸை யூஸ் பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணுவாங்க. அப்போ இது மட்டும் கிடையாது, இன்சுலின் ப்ரொடக்ஷனாக இருக்கட்டும், அதர் ஹார்மோன்ஸ் ப்ரொடக்ஷனுக்கும் நம்ம யாரை டெஸ்ட் பண்ண முடியும்னா அனிமல்ஸ் டெஸ்டிங் பண்ண முடியும். அப்போது விலங்கின கலப்பு என்றால் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். ஒரு சிற்றினத்திற்குள்ளே, அதாவது ஒரு சிற்றினா ஸ்பீஷியஸ், ஒரு பொது மூதாதையிடமிருந்து தோன்றிய விலங்குகளின் ஒரு குழு நம்ம என்ன சொல்கிறோன்னா விலங்கின கலப்பு. அதாவது இது எந்த ஒரு சிற்றினமாக இருக்கட்டும் பிற உயிர்களின் காணப்படாத பண்புகளை அது பெற்றுக்கூடியதாக இருக்கும். ஏன்னா பொதுவாக விலங்கின கலப்பில் நேச்சுரலாக என்ன இருக்கோ அது இல்லாமல் ஒரு புது வகையான ஒரு அமைப்பு இருக்கக்கூடியதாக இருக்கும். இந்த இனக்கலப்பு முறையானது சிறப்பான பண்புகளை கொண்டதாக இருக்கும். அது பெற்றுள்ள கலப்பு செய்து அது விரும்பத்தக்க, அதாவது நமக்கு டிசைர் கேட்டிருக்கு பார்த்தீங்களா, அது வரக்கூடியதாகவும் இருக்கும். அனிமல் ப்ரீடிங். ஸோ லைக் பிளான்ட் ப்ரீடிங், அனிமல் ப்ரீடிங் ஆல்சோ இட்ஸ் இம்பார்ட்டன்ட் ஃபார் தி to produce drugs also. What is animal breeding? It's a group of animals of common origin within a species that has certain distinct characters that are not found in other members of the same species. This breeding involves in the production of some desired trait which are passed on to the offspring. Now on to the விலங்கின வகை பெருக்கத்தின் நோக்கங்கள். நம்ம இந்த விலங்கின பெருக்கத்தை எதுக்காக நம்ம பண்ணணும், இதோடைய ஒரு கோல் தான் என்ன, அதாவது வீட்டு விலங்குகள் ஜீனாக்கம், ஜீனும் சொல்லும், மேம்படுத்தி அதன் மூலம் உற்பத்தியை அதிகப்படுத்துதல். நம்ம இதை ஏன் செய்யணும், வீட்டு விலங்குகளின் ஜீனாக்கத்தை அதிகப்படுத்தும் போது உற்பத்தியை நம்ம அதிகப்படுத்த முடியுது, விரும்பத்தக்க பண்புகளான பால், முட்டை மற்றும் இறைச்சி உற்பத்தி அதிகப்படுத்த முடியும். ஸோ விலங்கின வகை பெருக்கத்தின் நோக்கமே என்னென்னா உற்பத்தியை அதிகப்படுத்தணும். ஒரு மனித தேவைக்கான விலங்கு சார்ந்த உணவுப் பொருட்களின் தேவையை அதிகப்படுத்துவதற்காக பயன்படுத்தப்பட்டதே விலங்கின வகை பெருக்கத்தின் நோக்கமாக இருந்தது. இதில் என்னென்னா இதை உட்கலப்பு நிறைய பயன்படுத்தப்படும் பொழுது நம்மளுடைய உற்பத்தி திறனை அதிகப்படுத்த முடியும். வெளிக்கலப்பு என்பது என்னென்னா தொடர்பற்ற உயிரினங்களை கலப்பு செய்வது வெளிக்கலப்பு என்று அழைக்கப்படுகிறது. Objectives of animal breeding. That's a goal of the animal breeding. Animal breeding aim to improve the genotypes of domesticated animals to increase their yield and improve the desirable
qualities to produce milk and meat. So consumption, human consumption need animal based food products, and that we can produce by so many methods. Animal breeding is one of the goal to increase the food production. So when breeding takes place between animals of the same breed, it is called as inbreeding. The cross between the two different breeds is called outbreeding. அடுத்தது மரபு பொறியியல். இந்த மரபு பொறியியல்னு சொல்லும் போது ஜெனட்டிக் இன்ஜினியரிங் பற்றி நமக்கு நிறையா தெரிஞ்சிருக்கும். ஜெனட்டிக் இன்ஜினியரிங் மெத்தடில் ரீகாம்பினன்ட் டிஎன்ஏ டெக்னாலஜி மெத்தடில் ஒரு டிசைர்ட் கேரக்டர் பிளான்ட்டை நம்ம ப்ரொடியூஸ் பண்ணலாம். இன்சுலின் ப்ரொடக்ஷனுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ண முடியும்? ரீகாம்பினன்ட் டிஎன்ஏ டெக்னாலஜி சொல்லக்கூடிய மரபு பொறியியல் சார்ந்த ஒரு முறையை நம்ம பயன்படுத்த முடியும். ஸோ இந்நிகழ்வில் உருவாகும் போது புதிய டிஎன்ஏ மறுசேர்க்கை டிஎன்ஏ உருவாக்க முடியும். அதாவது மறுசேர்க்கை என்றால் என்ன? ரீகாம்பினன்ட் டிஎன்ஏ வந்து நம்ம மறுசேர்க்கை டிஎன்ஏன்னு சொல்கிறோம். ஒரு பிளான்ட்லேருந்து ஒரு பகுதி ஜீனை எடுத்திருக்கேன், அதை ஒரு வெக்டாரில் செலுத்துகிறோம். பாக்டீரியாவுக்கு ஒரு பிளாஸ்மிட் தான் வெக்டார். ஸோ மரபு பொறியியல் என்பது டிஎன்ஏ மறுசேர்க்கை டிஎன்ஏ உருவாக்குதுன்னு சொல்லலாம். இந்த மரபு பொறியில் ஒரு டூல், ஒரு சிறப்பு ஒரு பகுதி தான் ஆர்டிஎன்ஏ சொல்கிறோம். இந்த ஆர்டிஎன்ஏ டெக்னாலஜி என்னென்னா மறுசேர்க்கை டிஎன்ஏ உருவாக்கத்திற்கு முக்கிய பங்கு வகிக்கிறது. ரீகாம்பினன்ட் டிஎன்ஏ என்பது ஒரு விருப்பத்தகுந்த ஒரு தாவரமோ இல்லை விலங்கோ அதுலேருந்து நம்ம ஒரு ஜீன் எடுத்துக்கிறோன்னா அந்த ஜீனை வந்து ஒரு ஹீல்டிங் கம்மியாக இருக்க இன்னொரு பிளான்ட்டில் இன்ட்ரடியூஸ் பண்ணணும். நம்ம டேரெக்டாக இன்ட்ரடியூஸ் பண்ண முடியாது. அது இன்ட்ரடியூஸ் பண்ணுறது ஒரு வெக்டார் நமக்கு தேவைப்படுது. அந்த வெக்டார் தான் வி கால்ட் அஸ் வாட் பாக்டீரியா. இப்போ அந்த பாக்டீரியாவோட வெக்டார் வந்து பிளாஸ்மிடை இன்சர்ட் பண்ணி நம்ம அந்த பிளான்ட்டை இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம் பார்த்தீங்களா? இப்போ அந்த ஜீனுக்கு பேர் தான் ஆர்டிஎன்ஏ. ஸோ இது வந்து இந்த மரபு பொறியியல்லையே ஒரு மிகப்பெரிய மைல்கல்லாக கருதப்படும் மறுசேர்க்கை டிஎன்ஏ, அதாவது recombinant DNA. Genetic engineering is a manipulation and transfer of genes from one organism to another organism to create a new DNA called a recombinant DNA. The term recombinant is used because DNA from two different sources. One from the bacteria, that is the vector, another from the the desired host, two host. The two host we can use it. So one host we can produce the DNA fragments inside the plasmid. And finally, this RDNA is introduced into the another plant, that is the host, which need for the high yielding. அடுத்தது மரபு பொறியியல் தொழில்நுட்பம் அடிப்படை தேவைகள் என்னன்னு பார்க்கும்பொழுது பாக்டீரியாவின் குரோமோசோம் டிஎன்ஏவுடன் நம்ம சேர்ந்து தன்னிச்சையாக இரட்டிப்பு அடையும் பிளாஸ்மிட் டிஎன்ஏ ப்ரொடியூஸ் பண்ண முடியும். இதை கட் பண்ணுறது ரெஸ்ட்ரிக்ஷன் எண்டோநியூக்ளியஸ் என்சைம் தேவைப்படும். ஒரு டிஎன்ஏ கட் பண்ணுறதுக்கும் பிளாஸ்மீடை கட் பண்ணுறதுக்கும் ஒரே என்சைம் தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். அதுக்கு பேர் ரெஸ்ட்ரிக்ஷன் எண்டோநியூக்ளியஸ் என்சைம், ரெஸ்ட்ரிக்ஷன் நொதிகள் என்று அழைக்கப்படுகிறது. அதே நேரத்தில் கட் பண்ண அதை பிளாஸ்மிடில் இன்சர்ட் பண்ணணும், சேர்க்கணும்ல, அதுக்கு ஒரு நொதி தேவைப்படுது. அதுக்கு பேர் தான் டிஎன்ஏ லைகேஸ் என்சைம். அப்போ ரீகாம்பினன்ட் டிஎன்ஏ டெக்னாலஜி, அதாவது மரபு தொழில்நுட்பத்தில் நம்ம பயன்படுத்தக்கூடிய 2 நொதிகள் என்ன கேள்வி கேட்டாங்கன்னா, டிஎன்ஏவே உங்களுக்கு துண்டாக பிரிப்பதற்கு தேவைப்படக்கூடிய நொதி ரெஸ்ட்ரிக்ஷன் நொதின்னு சொல்கிறோம். அந்த துண்டான நொதியை பிளாஸ்மின்குள்ளே இன்சர்ட் பண்ணுறோம், ஜாயின் பண்ணுறோம் பார்த்தீங்களா, அந்த நொதிக்கு பேர் டிஎன்ஏ லைகேஸ் நொதிகள். டெக்னிக்ஸ் ஆஃப் ஜெனடிக் இன்ஜினியரிங் பேசிக் ரிக்வயர்மெண்ட்ஸ். It's RDNA technology need the plasmid which present in the bacteria, and it needs 2 enzymes. One is restriction endonuclease enzyme to cut the DNA as well as the plasmid. Another is the DNA ligase enzyme. It is used to join the DNA fragments into the plasmid region, that is a site of the sequence. மருத்துவத்தில் உயிர் தொழில்நுட்பவியல் நமக்கு ஒரு மெடிசினல், தட் இஸ் இந்த மருத்துவத்தில் எந்த வகையில் நம்ம பயன்படுத்த முடியும் இந்த பயோடெக்னாலஜியும் பார்க்கும்போது ஆர்டிஎன்ஏ பயன்படுத்தி நம்ம பல பொருட்களை உற்பத்தி செய்ய முடியும். இன்சுலின் ப்ரொடக்ஷன் பண்ண முடியும். வளர்ச்சி குறைபாடு இருந்த குழந்தைகளுக்கு குறைபாடு நீக்க மனித வளர்ச்சி ஹார்மோன்களை உற்பத்தி செய்ய முடியும். ஹீமோஃபிலியா, அதாவது சத்து குறைபாடு, இரத்த உறைதலுக்கு குறைபாடு நோய் இருக்கக்கூடிய அந்த குழந்தைகளுக்கோ என்ன பண்ணலாம், ரத்தம் உறைத காரணிகளை உற்பத்தி செய்ய முடியும். திசு பிளாஸ்மோஜனை தூண்டி இரத்த உறைதை தடுப்பதற்கான ஒரு காரணி உற்பத்தி செய்யலாம். இரத்த கட்டிகளை கரைத்து இதய அடைப்பை கூட நம்ம தவிர்க்க முடியும். இது எல்லாமே எந்த முறையில் உற்பத்தி செய்கிறோம்னா பார்த்தீங்கன்னா ஆர்டிஎன்ஏ, தட்ஸ் மருத்துவத்தில் உயிர் தொழில்நுட்பம் முறையில் செயல்படுத்த முடியும். ஹெப்பாடைட்டிஸ் பி, அதாவது வைரஸ் இருக்கு பார்த்தீங்களா, அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும் நம்ம இந்த ஆர்டிஎன்ஏ முறையில் உற்பத்தி செய்ய முடியும். வெறி நாய்க்கடி, ரேபீஸ். ஸோ உங்களுக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் கொஸ்டின் கேட்டாங்கன்னா மருத்துவத்தில் உயிர் தொழில்நுட்பம் பேர் கேட்டால் இதுலேருந்து கண்டிப்பாக ஏதாவது கொஸ்டின் கண்டிப்பாக இருக்கும். பயோடெக்னாலஜி இன் மெடிசன், pharmaceuticals products developed by RDNA technique. It is used to produce insulin
to treat the diabetes, human growth hormones used to treat children with growth deficiency. Blood clotting factors also are developed to treat hemophilia by using the biotechnology method. Tissue plasminogen activator also we can produce to use dissolved blood clots and prevent heart attack. And finally, development of vaccines also, it's a milestone by using the biotechnology method and also produce the hepatitis B and rabies vaccines. So in the episode what we discussed, we discussed about the genetics. மரபியல் சார்ந்து என்னன்னு பார்த்துருக்கோம். மரபியல் வந்து ஒரு பயிர் பெருக்கத்தை எப்படி பயன்படுத்திருக்கின்றதை பார்த்துருக்கோம். அது மட்டும் இல்லாமல் தாவர கலப்பினம் என்றால் என்ன, விலங்கு கலப்பினம் என்றால் என்ன, ஜெனட்டிக் இன்ஜினியரிங்னால என்ன பெனிஃபிட்ஸ் இருக்கின்றது, அதுவும் மருத்துவத்துலேயும் இதை நம்ம எந்த அளவு பயன்படுத்தியிருக்கின்றதையும் பார்த்துருந்தோம். ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட் எவ்ரிதிங் கிளியர்லி. ஸோ உங்களுக்கு எக்ஸாம்பிள் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் எபிசோட் வில் டிஸ்கஸ். தேங்க்யூ ஸோ மச்.